The courts are the sign of the independence of human beings, the freedom of all of us. நீதிமன்றம் என்பது சுயாதீன தன்மையின் அடையாளமாகும். அது எமது சுதந்திரத்தை குறிக்கின்றது. நீதிமன்றம் முழுமையாக சுயாதீனமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் அதிகாரத்திற்கு தலை சாய்க்க கூடாது. உண்மையின் பால் நிற்க வேண்டும். அதுவே நீதிமன்றத்தின் பொறுப்பு. தற்போதுள்ள நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பிலும் உண்மைக்காக முன்னிற்கும் நீதிபதிகள் தொடர்பிலும் நாம் பெருமை கொள்ள முடியும். நாட்டின் ஜனநாயகத்திற்காக நீதிமன்ற கட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவடையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள் என்பவர்கள் காலத்திற்கு காலம் வந்து செல்பவர்கள் மாத்திரமே. எனினும் சட்டம் என்பது அனைத்தையும் விட முக்கியமானது. அரசியல்வாதிகளே, நினைவிற்கொள்ளுங்கள், நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு நாள் வரும். சட்டத்தை பாதுகாக்கவும் அதற்கு மதிப்பளிக்கவும் உங்களுக்கு பொறுப்புள்ளது. அதனை நீங்கள் செய்யாவிட்டால் நாம் வாக்காளர்கள் என்ற வகையில் அதனை உங்களுக்கு கற்பிக்கின்றோம். நினைவிற்கொள்ளுங்கள், உங்களது அதிகாரம் பதவிக்காலம் முடியும் வரை மாத்திரமே இருக்கும். அதன் பின்னர் நீங்களும் எம்மை போன்று பிரஜைகள் மாத்திரமே. அப்போது எமக்கு தேவை என்றால் உங்களை நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். ஆகவே உங்களை அதிகாரம் பாதுகாக்கும் என நினைக்க வேண்டாம். Do not think that your power will protect you.